எனக்கே ஒன்றும் தெரியாதுக்கு. நானே எப்போ சாப்பாடு தருவியேன்னு எதிர்பார்த்துட்டு நிற்கேன். என்கிட்ட போய் கேட்குறிய? அங்கதான் உங்க பக்கத்துல பிரியாணி மாஸ்டர் நிக்காவல்ல, வீட்டு கேளுங்க. ஆமா, பிரியாணி மாஸ்டர் இவ கண்டா. நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னத்தையோ போட்டு செய்வேன் யூடியூப்ல பார்த்து. நானாட்டி மாஸ்டர். சரி மாஸ்டர்ன்றமா சொன்னா பெருமை தானே. இதை லேசா எடுத்து பாருமா வெந்திருக்கானு. அவ கிண்டல் அடிக்காக்க அது கூட தெரியாம மாஸ்டர்னு சொன்னாலாம். சொல்லியத பாரு. கொண்டாங்க கரண்டியை எடுத்து பாக்க. என்ன ஏக்க சூடா இருக்கும், கை பத்திரம் மாதிரி பிரியாணி திங்கிறதுக்கு கை இல்லாம போயிடக்கூடாது. எடுக்க முன்னாடி இப்படி பேசாதடி அவசரமா. பாத்தி எடுங்க இந்த சொன்னேன், எடுங்க. கறி துணி ஏதாவது வேணுமாமா? வேண்டாங்க, லேசா தான் சூடா இருக்கு. ராணிய கண்ணு மூடி எப்படிங்க? தா. ஏக்க சுற்ற போவுக்க அப்படியே எடுக்கிறிய, ஒரு கரண்டில எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இந்த சூடெல்லாம் என்னடி செய்யும் இவ ஒருத்தி. ராணியக்கா ஓரளவு வெந்துட்டுக்கா. இனி அப்படியே மூடி வச்சாலே வெந்துரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருட்டா? வெந்துட்டுனா ஆஃப் பண்ணிருமா. நல்லா வெந்திருந்தானே? ஆமாக்கா, சூட்லயே வெந்துரும். அப்ப நான் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. இனி என்னமா செய்யணும்? ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுக்க. நல்லா ஆவிலே உள்ள வெந்துரும்ல, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். தயிர் உள்ளில வெட்டி வச்சா? அதெல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் எடுத்து வச்சிருக்கேன். முட்டை மட்டும் அவிக்க போடணும் பாத்துக்க. அதை அவிக்க போடுங்க, கரெக்டா இருக்கும். அது வெந்து வர நேரமும் இதை சாப்பிடுறதுக்கும் கரெக்டா இருக்கும். சரிம்மா. சின்ன பண்ணா கொஞ்சம் வெளியே போய் இருப்போமா? அண்ணா பாருங்க. ஏக்க பிரியாணி ரெடி என்ன கூப்பிடுங்கண்ணே. உன்னையே கூப்பிடாமலையா? போ வெளியே போயிரு. என்ன தங்கராணியே பார்த்துட்டே நிக்கா? பரவாயில்ல பத்தியக்க, உனக்கெல்லாம் பக்கத்துல எவ்வளவு நல்லவியா கிடைச்சிருக்காவ. எதுனாலும் உனக்கு ஒண்ணு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியா பத்தியா? எனக்கு தாங்க யாருமே இப்படி இல்லக்க. இங்கேயும் சண்டையெல்லாம் வரதான் செய்யுமா. ஆனா என்ன அனுசரிச்சு போறதுல தான் இருக்கு நம்ம. ஆனா வெளியே இருந்து பார்க்காதெல்லாம் யாருக்கும் தெரியாது பத்தியாக்க. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாவே என்ன மாதிரி. ஆமா, ஒரு 2-3 நாள் என் கூட இருந்து பாரு தெரியும். சரி, நீ ஏன் இங்க நின்றுட்டு இருக்க? அதுல போய் இரு. நான் முட்டையை வச்சு மறிச்சு வரலாம் கொண்டு வரேன்னு. சும்மா எனக்கு இருக்கேன், இங்க நிக்கேன். சரி அப்ப நில்லு. 4-5 முட்டையை எடுத்து அவிக்கிட்டு. மாமியை போனவில்லை இன்னும் காணையில. சாப்பாடு செஞ்சு முடிக்கிட்டு அதுக்கப்புறமும் வரலன்னு நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டுலாம். சரி. என்ன மருமகளும் மாமியார் இருந்து ஒரே கதையா இருக்கு. உங்களை தான் காணலையேன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தேன் மாமா. அதான் உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு தானே போனேன், எங்க போறேன்னு சொன்னியே. சாப்பிட நேரம் ஆயிட்டல, என்ன வரலையே எப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதான் அத்தை சொன்னவ ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் நவ. சரியா அதுல நிக்கிறிய வந்து இருங்க. ஏப்பா படுக்க வேண்டியது நம்ம நாங்க அதுல இருந்துக்கிடுவோமே. வந்து இருங்க. மரி பாத்தியலா ராஜா, எப்படி இருக்கு? எல்லாம் முடிச்சாச்சா வேலையெல்லாம்? நான் தான் அன்னைக்கே பார்த்தோம்லாம. அப்பதான் அன்னைக்கு புதுசா பார்த்தாவ. அப்பட்ட எப்படி இருக்குன்னு கேளுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இனிவா அங்க போய் ஒரு பால் காய்ச்சிட்டு போய் தொடங்குதான் உண்டு. அப்படியா? அப்ப இவ தான் இறக்கிட்டு இருக்காளு. எங்க பிடிச்சிருக்கா கடை? நல்லா கட்டி கொடுத்துருக்கானே, நல்லா இருக்குமா? சரி. சுமதியோ ராணிட்ட போய் பிரியாணி கிண்டியாச்சான்னு கேட்டுட்டு வா, கொடுப்போம். சரி மாமி, கேட்டு வரேன். என்ன வாசனை 2-3 தெருவு தாண்டியும் வருவ. இன்னும் பிரியாணியா வச்சிருக்கு? ஆமா, வான்கோழி எடுத்து பிரியாணி கிண்டிட்டு கிடக்காவ. வான்கோழி பிரியாணியா? நான் ஒரே ஒருக்கா ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்குமே. இன்னைக்கு தான் மாதிரி சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பாப்போம். நீயாவது ஒருக்கா சாப்பிட்டுருக்கா? நான் சாப்பிட்டதே இல்ல. சின்ன பொண்ணுன்னு ஒரு பிள்ளை உண்டு தெரியுமா? அந்த பிள்ளை சொல்லிச்சுன்னு தான் வான்கோழி எடுத்து இங்க கறி வச்சு கிடக்காவ. வான்கோழி நல்லது தானே உடம்புக்கலாம். நாம்லாம் அடிக்கடி எங்கேயாவது வெளியே போனோம்னா வான்கோழி இறைச்சிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எல்லாரும் தின்னுங்க, வீட்டுக்குலாம் ஒன்றும் வாங்கிட்டு வந்துடாதுங்க. எனக்கு தான் ஒன்றும் தெரியாம இருந்திருக்கு. நானும் இவங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம எங்க செல்லமா போறோம்? மிந்தி நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பத்துக்க. வேலையெல்லாம் செய்யறதுக்குலாம் டவுனுக்கு போவோம்ல, அப்போ சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு. மாமியும் ரெடி ஆயிட்டு இப்போ கொண்டு வருவாங்களாம். அப்படியே அப்ப எந்திரிச்சு போய் நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்க இருந்துடுங்க. 2 நேரம் பிரியாணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன அவ்வளவு முட்டையை தூக்கிட்டு வந்திருக்கா? எல்லாம் எனக்கா? சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க, அடுத்து அவிச்சுக்கிடலாம். சாப்பிடுவீங்களா? ஒரு பியாச்சி கேட்டமா இதுல வை. ராணியா பிரியாணியை கொண்டா. என்ன எப்ப எடுத்துடுங்க. பாக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்க, சூப்பரா இருக்குமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுனே. இன்னாருங்கப்பா. தாமா. முட்டை எடுத்து வைக்கிட்டா? வை. என்ன வைக்கி? வைமா வை. சாப்பிட்டு 2 நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நீங்களும் எல்லாரும் வாங்க, ஒரேடியா இருந்து சாப்பிடுவோம். சாப்பிடும். நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்குமா. உரப்பு கொஞ்சம் போட்டிருக்கலாம்ல. ஐயோ ஏன்பா வல்லுச உரப்பு இல்லையோ? வல்லுசெல்லாம் இல்லாம இல்லம்மா, இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் இருந்தா தூக்கலா இருந்தா பிரியாணி நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். எப்ப சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும்ல, அப்ப எல்லாரும் சாப்பிடணும்ல, அதுக்கு தான் அவ குறைச்சு போட்டுருப்பான். உரப்புல நானே போடலனே, எல்லாம் வசந்தி தான் பண்ணா. உரப்பு குறைவா இருந்தாதான் திங்க முடியும். நிறையா உரப்பா இருந்தா என்னன்னு திங்க முடியும்? இந்த வெயில் நேரத்துக்கு ஐயோ, அப்புறம் மூக்குல இருந்து காதுல இருந்து தான் ஒழுகும். சரி சாப்பிடுங்க. நம்ம எங்களுக்கு எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு வரேன்.
சரிம்மா போ. மாமி எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. உரப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு பாத்துக்க. ஆனா மசாலா பார்க்கும்போது அப்படி தெரிய மாட்டேங்குது. பத்தியா நிறைய இருக்க மாதிரி தானே இருக்கு. அப்படியே நான் சாப்பிட்டு பாக்கேன். எப்படி இருக்குது? எங்களுக்குலாம் கரெக்டா தான் இருக்கு மாமியா. இதை விட கூடுதலா உரப்பு போட்டா என்னன்னு இருக்கும்? எம்மா காந்தி தள்ளிடாது. அப்படியா? கரெக்டா தான் இருக்கு. நான் உங்க மாமனுக்கு நிறைய உரப்பு போட்டு சமைச்சு சமைச்சு எனக்கு இப்ப வாயே இதாகி போயிட்டு பத்துக்க. நானும் நல்லா இப்ப உரப்பு தின்னு பழகியாச்சு. ஆமா 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 மைனியம். நாங்களும் வீட்டுல இருக்கும்போது என்ன எரிப்பு போட்டு திம்பந்துருமா. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு உரப்பு இல்லாம செஞ்சு செஞ்சு எனக்கும் இப்ப உரப்பு திங்கவே முடியல. ஏதாவது கொஞ்சம் உரப்பா தின்னுட்டு வயிறெல்லாம் காந்து தெரியுமா? ஆமாங்க. இல்ல இந்த பிள்ளைகளுக்காண்டி நம்ம செஞ்சு நம்ம டேஸ்ட் மறந்து போயிருவு. என்ன செய்ய, அதுகளுக்காண்டி தானே வாழ வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். என்ன அங்க வந்து அப்பாக்கும் அண்ணனுக்கும் சாப்பாடு வச்சுட்டு வரதுக்குள்ள இங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மாரணி வரது வர எங்களுக்கு பசி தாங்க முடியுமா? பிரியாணி மனம் அப்படி சுண்டி இழுக்குது. அந்தாலும் சரி ஆளுக்கு ஒரு பிளேட்ல போட்டு இங்க இருந்து தும்போன்னு இருந்தாச்சு. நான் முன்னாடி இருந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்ல பார்த்தேன். அதுக்கு என்ன இப்பவும் சேர்ந்து தானே இருக்கும். அவைய 2 பேரும் அங்க இருந்து தின்னுட்டு போட்டு நீ இங்க ஒரு பிளேட்ல போட்டு இங்க இருமா. சரி மைனியா. என்ன எல்லாரும் சுத்தி சுத்தல போட்டுருக்கிறியே? தங்கராணியோ யாருக்கு இதுவா மோளுக்கா? நானும் அதுதாம்மா கேட்டேன். எவ்வளோண்டு போட்டிருக்கா பாரு. எங்க எல்லாரை விட அவதான் குறைவா போட்டிருக்கா. ஏக்க என்னாலலாம் இப்ப இவ்வளவு நாங்க சாப்பிட முடியா? ஏன் உடம்ப குறைக்கணும்னு இருக்கிறியம்மா? சேச்சா அப்படிலாம் இல்லக்க. நம்ம உடம்பு என்ன குறையவா போகுது? என்னத்தை தான் நம்ம இப்ப டயட்ல இருந்தாலும் நம்ம உடம்பு குறையாது. அதனால அந்த இதெல்லாம் விட்டாச்சிப்போம். மாதிரி திங்க வேண்டியதுனமா. என்னைக்காவது ஒரு நாள் வாராத சொத்தத்தோட போட்டு வச்சிருக்கா பாரு. இரு அடுத்த நான் எப்படி போட்டு தரேன்னு மட்டும் பாரு. இன்னும் யாரும் முட்டையுமே எடுக்கல. முட்டை எடுத்துட்டு வரேன். நீ பாத்திரத்தோட அங்கொண்டு வச்சுட்டா மறுநாங்க என்னன்னு எடுக்க முடியும்? கொஞ்சம் எடுத்துட்டு வா. எல்லாரும் அங்க வருவீன்டாமா அங்கொண்டு வச்சே எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. அம்மா அந்த சின்ன பொண்ணு வசந்தி எல்லாம் வரலையே உள்ள. யாரையும் காணலையே. அது பிள்ளைகளும் வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வெளியே தானே இருந்து பேசிட்டு வரேன்னு சொன்னால்வ. வெளியே போய் பார்த்துட்டு வா. பாக்கி எப்ப ஏதாவது என்ன கேளுங்க. என்ன நீ கேளுங்க. சாப்பிடுங்க படபடன்னு. எல்லாமே போதுமா எங்களுக்கு? ஆமா வேற எல்லாரும் எங்க? நீங்களாம் சாப்பிடலையா? எங்க அங்க பின்னாடி இருந்து எல்லாரும் ஒரு வெட்டு நடக்குவனே. அங்கே உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்படியா? பிரியாணினா ஏன் பொண்டாட்டியெல்லாம் அந்த இடத்துல இருந்துருவாள? மைனி அங்கதான் இருக்காவ. சரி சரி. முட்டை கூட ஒண்ணு வைக்கிட்ட ஆளுக்கு ஒண்ணு. எனக்கு வேண்டாமா, ராஜாக்கு மட்டும் ஒண்ணு வை. என்னடி? போதும் போதும். சரி நான் இதாங்க எடுத்துட்டு போறேன் முட்டைய. கொண்டு போ கொண்டு போ. நாங்க முட்டை எடுத்துடுங்க கொண்டு வந்துட்டேன். அப்படியே ஒவ்வொரு பிளேட்ல ஒண்ணு வச்சிருமா. இந்தாங்கம்மா. எமந்த சின்ன பொண்ணு எங்கன்னு தேடிட்டு வரேன். போ போ. இந்த பிள்ளைகள் எங்க? இங்க தான வெளிய இருந்து கதை ஓடின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சின்ன பொண்ணா, ஏ வசந்தி. வசந்தி வீடு வெளிய தான் போட்டு கிடக்கு. வேற எங்க போனால்வ? பின்னாடி இருந்து இருப்பாள்வளோ, போய் பாப்போம். ஏ சின்ன பொண்ணே வசந்தி. ச்சே பசில அப்படியே உறங்கிட்டாள்வளோ. சின்ன பொண்ணே ஏமா எந்தி. ஏக்கா எந்திமா பசில அப்படியே உறங்கிட்டியா? மன்னிச்சுக்கமா. அங்க வந்த வேலையெல்லாம் கவனிக்கணும்ல. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பத்துக்க. ஐயே சும்மா கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் அப்படியே கண்ணு கட்டிட்டு பசிக்கலாம் ஒண்ணு இல்ல. சரி வா சாப்பிடுவோம். அப்படி வசந்தியை எழுப்புமா. ஏ வசந்தி அக்கா சும்மா இரு சின்ன பொண்ணு. உறக்கமா வரும் உறங்கி. சரி சரி உறங்குங்க. நான் மட்டும் போய் பிரியாணி தின்னுட்டு வரேன். ஐயா நான் இன்னும் பிரியாணி திங்கலையோ. கனவுல நல்ல பிரியாணி தின்னுட்டு உறங்க மாதிரில கனவு வந்துச்சு. நம்மளும் தின்னுட்டோம்ல நினைச்சிட்டு படுத்திருக்கேன். கனவுல சாப்பிட்டாச்சா? எந்த வசந்தி இன்னும் சாப்பிடல? ஐயா அப்படியே கொஞ்சோண்டு போட்டு எடுத்துட்டு வாங்க. ரொம்ப பசியா இருக்கு. ஆமா எக்க இங்க இருந்து சாப்பிடியங்க. நல்ல காத்தடிக்கு பத்தியில சூப்பரா இருக்கு. உங்க 2 பேருக்கும் வெளியே வச்சு தரதுக்கு எனக்கு மனசமா இருக்கும். அங்க உள்ள வந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். உங்க அடுக்கல இருந்து எல்லாரும் சாப்பிடியா வாங்க. சரிக்கா வாரேன். நீங்க போங்க. சரிம்மா. எக்க எந்திரிங்க. இந்த கை நல்ல பெருச்சல பத்திட்டு சின்ன பொண்ணே. கொஞ்சம் அப்படியே தூக்கி விடா. இந்த கிளடு கட்டையில வச்சுட்டு நம்மளும் கடந்து போராட வேண்டியதா இருக்கு. கிளடு கட்டையா? எனக்கு இப்பதான் 39 வயசு ஆகுது. எத்தனை வருஷமாக்க 39 வயசுல இருப்பிய? எத்தனை வருஷம் சொல்லியே? இப்பதான் 39 சொன்னேன். ஒரு 3 வருஷமா நானும் கேட்டுட்டே இருக்கேன். 39லயே தான் நிக்குது. எப்ப அந்த 40 வரான்னு பாப்போம். 40 வந்தாலும் 39 தான் சொல்லுவேன். இப்பமே 42 இருக்கும். 39லயே நில்லுங்க நீங்க. இனி 50 வரும்போது 49 சொல்லுங்க. அப்ப சூப்பரா இருக்கும். இது வாட்டி கடந்து ஏதாவது கிளம்பிட்டு நடக்காத பிரியாணி இதுங்க போவான். சும்மா ஏதாவது வயசை போட்டு பேசிட்டு நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். ஆள்னா மாதிரி வயசு கூட தான் செய்யும் ஒவ்வொரு வருஷமும். அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அது கூட எனக்கு கஷ்டம் இல்லடி. நீ இப்படி சொல்லி சொல்லி காணிக்க பத்தியா? அதுதான் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தா அப்ப பிரியாணி திங்காண்டாம். பாட்டி மைனியம் சாயந்தரம் போல நித்யாவும் நிதின் வந்தா நல்லா இருக்கும்ல. 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இனி எப்படி வருவாங்களா? அவையிலும் வரணும்தாமா ஆசைப்பட்டேன். கார் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நித்யா கொஞ்சம் சீக்கிரம் வந்தா கூட்டிட்டு வந்துருவாவ. நீ யாரானா கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொன்னா பத்துக்க பாப்பேன் எப்படின்னு.
அப்படியே நித்தியாட்ட சொன்னீங்களா காலையில இங்க வரத? சொன்னேன். அவ தானே இந்த துணியை செலக்ட் பண்ணி தந்தா. வந்து கடையில துணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவ காலேஜ் கிளம்புனா. ஓ அப்படியா, சரி சரி. வாங்கம்மா. என்ன அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சா செய்யல? ஆமா, எவ்வளவு நேரம் ஆகுது இப்போ வந்து கேக்கா? என்னம்மா இவ்வளவு நேரம் எங்கப்பா போனீங்க? அங்க பின்னாடி உறங்கிட்டு இருந்த மைனியா. நான் போற 2 பேரும் நல்ல உறக்க மைனியா. சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கலாம்ல ஒரேடியா? சரி பிரியாணி ரெடி ஆகட்டுன்னு போய் படுத்தமா. நல்ல உறக்கம் வந்துட்டு வெளிய நல்ல காத்து வர அடிக்க. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போடட்ட சின்ன பண்ணி. அப்போ அடுங்கக்கா வெளியே இருந்து சாப்பிடலாம். இங்கதான் வீட்ல இருந்து சாப்பிட்டாச்சுல. அதுவும் சரிதான். சரி எனக்கும் சேர்த்து போட்டு வரேன். வெளியே போய் இருங்க. ஆ சரி வாங்க, சாப்பிட்டாச்சுல ஒரு உறக்கத்தை போடுவோம். நான் இப்ப அதான் நினைச்சேன் மாமியா, பிரியாணி திங்கிறது நல்ல உறக்க வர வந்துடுங்க. சரி சரி வாங்க, அப்போ ரூம்ல போய் படுப்போம். ராணி ரூமுக்கு போறானே? சரிம்மா போங்க. தங்கராணி வா. வாய் மீனியா. ஏக்கா சாப்பிட்டுட்டு வானே? சரிம்மா நீ போ. தோட்டக்காளி கொஞ்சம் காலதான் மடக்கிறேன். ராணிக்கு ரூம்ல எங்க இருப்பவ? வரும்போது மடக்கிக்கிடங்க. என் காலனா எப்பதான் நீட்டியது? எப்ப நீட்டினாலும் இப்படி சொல்லிருங்க. அத பாக்க கால் மரியாட்டி இருக்கு. எங்கேயோ வீட்ல ஒட்டடை அடிக்க குச்சிய 2ஐயும் மாட்டி வச்ச மாதிரி இருக்கு. இருக்கும்ல, முதல்ல உங்க கால் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாரு, என் காலுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்குவே. உங்கள் மாதிரியா இருக்கு. ஆமாமா, இருக்கும். அவியலுக்கு அவிய கால் பெருசுதான். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு மாதிரிதான். என்ன அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? பாருங்க, சும்மா இல்லாம செலமிட்டே வர. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடியே நம்ம வேலையே. யாரு? நானா முதல்ல சண்டை போட்டேன்? முதல்ல என் காலை பார்த்து தோட்டக்காலி சொன்னது யாரு? காலை நீட்டி வச்சிருந்தாக்க நீங்க வரதுக்கு இடம் வேணும் பத்தியில. அதுக்காண்டி தோட்டக்கால கொஞ்சம் மடக்கி வைன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? நீங்க சொல்ல போய் தான் நான் உங்க காலை சொன்னேன். எம்மா உங்களால தனியா விட்டுட்டே போக முடியாது போலடி. 2 பேரும் சாப்பிடுங்கட்டாங்க. என்ன எடுத்துக்க சின்ன பண்ணு. எப்பா ஐயே, முட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இருங்கம்மா போய் எடுத்துட்டு வந்துறேன். ஐயேக்கா இருந்து சாப்பிடுங்க. இனி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை தின்னுக்கிடலாம் தனியா. ஆமாக்க, பிரியாணி கூட எனக்கெல்லாம் முட்டை திங்க பிடிக்கவே செய்யாது. அப்படியாம்மா? சரி அப்ப சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்க. சரி லட்சுமி மட்டும் இல்ல பத்தியா? லட்சுமி ஒரு போன் அடிச்சு கூப்பிடுமா? நான் கூப்பிடாமையாக்க இருந்திருப்பேன். கூப்பிட்டேன். அவிய வயல்ல எங்கேயும் நிக்கேன். எனக்கு களபரிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது. சாயந்தரம் போல வாரேன்னு சொன்னாவ. அப்படியே அப்ப கூட்டியோ? சாயந்தரம் பூ மாதிரியும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்லி சின்ன பண்ணு. சொல்லிட்டேங்க, வருவாவ. சரி சரி.